எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மதுரை ஆழ்வாரிலேயே கண்ணினும் சிறுதாம்பு பாடலோட பாடல் இன்னைக்கு 2வது பாடல். கண்ணினும் நான் போனதுமே சொன்னேன் உங்களுக்கு. சிறிய கண்ணின்றது முடிச்சு, கண்ணுன் சிறிய நுண், சிறியன்றது நுண், சிறு தாம்பு சின்ன காயத்தில் சின்ன சின்ன முடிகளை போட்டு இருக்கிற அந்த அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம். சின்ன சின்ன முடிகள் போடப்பட்ட சின்ன கயிறு, அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. கண்ணினூர் சிறுதாம்பு. இதில் 2வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்க. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி, பாவின் இன்னிசை பாடி திரிவனே. இந்த வந்து அவரோட பாட்டோட பெருமையை சொல்றார். பெருமாளை விட திருக்குறுகூர் நம்பி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். திருக்குறுகூர் நம்பியை நம்பி தான் அவர் அடியாருக்கு அடியார். பெருமாளுக்கு தாசன் வந்து நம்மாழ்வார், நம்மாழ்வாரோட தாசன் வந்து தொண்டடிப்படியார். அதனால அவருக்கு நம்மாழ்வாரை ரொம்ப பிடிக்கும். பெருமாளை வந்து அப்புறம்தான், பெருமாளை பிடிக்காதுன்றது கிடையாது எதுவுமே. பெருமாளை அப்புறம் தான் சேர்ப்பார், முதல்ல நம்மாழ்வார் தான் அவருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே உதாரணம் சொல்லியிருக்கேன். முதல்ல கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். முதல்ல யானை வந்து கஜேந்திரன் வந்து பெருமாள் நோக்கி பெருமாளேன்னு கூப்பிட்டுது, ஆதிமூலான்னு கூப்பிட்டுது. ஆனால் ஆதிமூல பெருமாள் வந்து என்ன பண்ணார், முதல்ல தான் அழைத்தா இருந்தார். அதுக்கு தான் மோட்சம் கொடுத்தார். ஏன்னா ஆதிமூலம் வந்து இந்த யானை வந்து ஆதிமூலமே கூப்பிட்டுது. அந்த யானை பெருமாளோட அடியார், நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அந்த அடியாரோட காலை பிடிச்சது இல்லையா முதல்ல. அதனால அடியார நம்ம பிடிக்கிறத விட அடியாருக்கு யார் தொண்டு செய்யறாளோ அவளுக்கு தான் முதல்ல மோட்சமா. அதுதான் அந்த இடத்துல அதை எடுத்துக்காட்டா தேசியம் சொன்னது. அந்த மாதிரி பெருமா அது முதல்ல அவருக்கு வந்து இது முதலி மோட்சம் வந்து முதலைக்கு தான். அது மாதிரி இதுல வந்து இவர் வந்து நம்மாழ்வார் தாசன், அவ்வளவுதான். நாவினால் 2வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லிட்டேன் இல்லையா முதல்ல. நாவினால்னா நான் என்னோட வாயால, என்னோட நாக்கினால். நவிற்றின்னா பேரை சொல்றது. நவிற்றின்னா சொல்றது. நாவினால் நவிற்றி இன்பம் எய்தினேன். இன்பம் எய்தினேன்னா அதுல வந்து நம்மாழ்வாரோட பேரு. அந்த பேரை சொன்னதுலயே நான் எனக்கு வந்து மனசுக்கு ஆனந்தம் கிடைச்சிருது அப்படின்ற. நம்மாழ்வாரோட பேர்னா நம்மாழ்வாரோட பேர் நிறைய இருக்கு. 30-35 பேர் இருக்கு. அவர் பேர் வந்து நீங்க நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்ல பாருங்க. அவர் பேர் மாறன், காரிமாறன், பராங்குசன் அவர் பேர், உலாபரணன் ஒரு பேர், சடகோபன், முருகைபுரான், குருகூர் நம்பி. அதான் நம்ம அடிக்கடி தென்குருகூர் நம்பி அடியன் தேனின்றெல்லாம் வரது பாருங்க. அதான் குருகூர் நம்பி. திருவாய்மொழி திருவாய்மொழி பெருமாள்னு ஒரு பேர் உண்டு. பொருநல் துறைவன் ஒரு பேர் உண்டு அவருக்கு. பொருநல்ன்றது என்ன தெரியுங்களா, தாமிரபரணி ரிவர் பேர். பொருநல்னு தாமிரபரணி ரிவரோட பொருணை யாருன்னுவா. பொருநல்னு தாமிரபரணி ஆற்றோட பேர். அது ஒரு பேர் உண்டு அவருக்கு, பொருநல் துறைவன் பேர். நிறைய அது மாதிரி பவரோக பண்டிதன், முனிவேந்தன், பிரம்மயோகி, பரபிரம்மயோகி, நாவல பெருமாள், ஞானதேசியன், ஞானபிரான், தொண்டர்பிரான், நிறைய அவர் பேர் நாவீரன், திருநாவீருடையான்னு ஒரு பேர், உதயபாஸ்கரன் பேர், வகுலபூஷண பாஸ்கரன், ஞானத்தமிழரசன், ஞானத்தமிழ்கடல், ஞானக்கவி, மெய்ஞான கவி, தெய்வஞான கவி, தெய்வஞான செம்மல், நாவலன் பெருமாள், அப்புறம் நிறைய பாவலன் தம்பிரான், அது இனவாத வித்தகர், குழந்தை முனி, அவர் பேர் குழந்தை முனின்னு ஒரு பேர் இருக்கு, வைஷ்ணவ குலபதி. அது மாதிரி அவருக்கு இருக்கிற பேருக்கு அளவே இல்லை. அந்த பேரை சொல்றதுலயே இவருக்கு மனசு இனிச்சு போடுறான். அதான் சொன்னாருங்க. மேவினேன் அவன் பின்னாடி நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன். மேவினேன்ன்றது வந்து இந்த இடத்துல என்னன்னா பிடிச்சிக்கிறது. அதை சொன்ன உடனே நல்லா இருக்கிற அது கட்டியா பிடிச்சுட்டாரான். மேவினேன் எது, அவன் பொன்னடி மெய்மையே. யாரு இந்த இடத்துல நம்மாழ்வார். அவன்றது அந்த இப்ப நம்மாழ்வார் பேர் தானே முதல்ல சொன்னார். அதனால மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அந்த உண்மையான பக்தியோட அந்த அவரோட காலை பிடிச்சுட்டேன், வேற நம்மாழ்வார் காலை. அடுத்தது சொல்ல மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, தேவுமற்றறியேன். தேவனா வேற தெய்வங்களையும் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ரொம்ப பரிதாபமா சொல்றேன், வேற தெய்வங்களே எனக்கு தெரியாது, நான் ஒன்னாப்பா நம்பி இருக்கேன். தேவு மற்ற அறியேன். மற்றது வேற,
அறியன்றது தெரியாது இல்லையா? வேற தெய்வங்களே எனக்கு தெரியவே தெரியாது. தேவபற்றறியேன் குருகூர் நம்பி. குருகூர் நம்பின்னா ஆழ்வார் திருவா தான் சொன்னேன் பாருங்க. அவர் பேர் குருகூர் நம்பி. முதல்ல ஒருத்தர் அவருக்கு ஒரு பேருக்கு சொன்னேன் பாருங்க. அதான் அந்த குருகூர் நம்பி, தேவபற்றறியன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை. அந்த குருகூர் நம்பியோட அந்த அவரோட பேரை அவரை கூட இல்லையா, அவரோட அவரை இயற்றியப்பா எது? திருவாய்மொழி. திருவாய்மொழி 4,000 திருவாய்மொழி அவர் எழுதியிருக்கார் இல்லையா? 1119 என்னமோ. அதுக்கப்புறம் அதில் அந்த பதஸ்ருதி பாடலில் சேர்த்து 1273 பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அதை பாடிருக்காருல, அதை சொல்றாருங்க. பாவின் இன்னிசை, அந்த பாட்டோட அந்த இசை இருக்கு அது பாவின் இன்னிசை. அந்த பாட்டை இசையோட பாடி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. திரிவனேன்றதுன்னா அப்படியே அப்படியே காலத்தை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ இருக்கேன்ப்பா அப்படியே கடந்துட்டு இருக்கேன், கிடக்கேன் அப்படியே அப்படின்வாங்க. திருவள்ளி சைடில் போய் என்ன அப்படி இருக்கேன்னா கிடக்கேன் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு இது இல்லை, அப்படியே ஏதோ போகுது, காலம் போகுது, நாள் போகுது, போக்கிட்டு இருக்கோன்றது. இவர் என்ன பண்ணுவாரா, அந்த நம்மளோட பேரை சொல்ல ஆரம்பித்தாலேயே அவர் எழுதின பாடல்கள் இருக்கே, அந்த அவர் பேரை சொல்ல ஆரம்பிச்சுன்னே மனசில் ஒரு இன்பம் வந்துருமா. அந்த இன்பத்தை அவர் அனுபவிக்கும் போது பார்த்தா நம்மளோட எழுதின பாடல்களை பாடும்போது அது அனுபவிக்கிற மாதிரி இருக்குமா. நம்மாழ்வார் பாடின பாடல்கள் 1100 பாடல்கள், இதில் 1119 பாடல்கள் திருவாய்மொழியில் இருக்கு இல்லையா, 4000 அந்த பாட்டை பாடிட்டு அப்படியே திரிஞ்சுன்னு கிடப்பேன், எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பேன். அவர் பாட்டை பாடிட்டு இருப்பேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் எனக்கு தெரியாது, எனக்கு வேற தெய்வம்லாம் தெரியாது, எனக்கு நம்மாழ்வாரை மட்டும்தான் தெரியும், மகாவிஷ்ணுவே தெரியாதுன்றார். மகாவிஷ்ணுவெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மாழ்வார் தான். அவர் பாடிக்கிற பாட்டு அதை பாடி திருப்பேன், இப்போ அதை பாட்டி எப்படியே சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. அவரோட இதை அவ்வளோ அழகாக ஒரு அந்த பெருமாள்ன்றதே இல்லை அவருக்கு. பெருமாள் இல்லைன்னு சொல்ல, இருக்காருன்னு சொல்ல. அவர் பெருமாள் இருக்கார், அவர்கிட்ட எனக்கு நம்மாழ்வார் தான் அப்படின்ற மாதிரி. எனக்கு தேவபற்றறியன்னு சொல்கிறார் பாருங்க. இங்கே தேவபற்றறியன்னா எனக்கு வேற பெருமாள்லாம் தெரியாது. பாவின் இன்னிசை பாடி குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவினு. இந்த உன்னுடைய நம்மாழ்வார் இயற்றிய பாடல்கள் இருக்க, அதை பாடிட்டு அப்படி சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அருமையான பாட்டு. நாவினால் நவித்தி இன்பம் எய்தேன். வாயால் சொல்லும் போதே இன்பம் கிடைக்கிறதான் வாய்க்கு. எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். வாயால் சொல்லும் போதே எனக்கு வாயால் சொல்லும் போதே ஒரு இன்பம் கிடைக்கிறது. அதை சொல்லியே நான் என் மனசுக்குள்ள ஆனந்தத்தை வர வச்சுட்டேன். எப்படின்னா, நாவினால் நவிற்றி இன்பம் எய்தேன். எதை நவிற்றின்றது சொல்றது எதை சொன்னார்? நம்மளோட நாமங்களை, திருநாமங்களை நான் சொன்னேன் பாருங்க. இப்போ அதெல்லாம் குருகூர் நம்பி, வகுலாபரணன், ஞானபிரான் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு நிறைய சொன்னேன் பாருங்க. சடகோபன், திருவாய்மொழி பெருமாள், பொருணல் துறைவன். பொருணல் துறைவன்றது ஒரு முக்கியமான பேர். ஏன்னா பொருணல்ன்றது தாமிரபரணியார், தாமிரபரணி ஆற்று கரையில் அந்த ஊர் இருக்கு இல்லையா, திருக்குறுகூர். அதனால் பொருணல் துறைவன், அங்கே துறை இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்தவன் அர்த்தம், பொருணல் துறைவன்ற பேர். அது மாதிரி அவர் பேரை சொல்லியிருக்கிறதுலையே எனக்கு மனசுக்கு ஆனந்தம் கிடைச்சிருது. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. மேவினேன்னா அவங்கால தான் பிடிச்சிட்டு இருக்கேன். பொன்னடின்றது இப்போ நம்மாழ்வாரோட அடி. பெருமாளோட அடியை திருவடின்னு சொல்கிறா, ஆனால் இவரை பொன்னடின்றார். இவர் நம்மாழ்வாரோட அடியை அந்த பாதம் பொன் போன்ற பாதமா, அதை கிடைச்சிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுன்றமே. அது பொன்னடி மெய்மையே. மெய்மையேன்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். மெய்மையன்றது என்னன்னா உண்மையாக பிடிச்சிக்கணும். சும்மா நானும் பெருமாள் சேவிச்சேன்றது இல்லை. நீங்கள் நிஜமாவே பெருமாளோட அந்த நம்மளோட பாதத்தை பிடிச்சிக்கணுமா. அதை சொன்ன இப்போ மேவினேன் அவன் பொன்னடி மெய்வியே. நான் அவனோட காலை அப்படியே பிடிச்சிட்டேன். தேவபற்றறியன், வேற பெருமாளே எனக்கு தெரியாது. குருகூர் நம்பி, திருக்குறுகூரில் இருக்கிற நம்மாழ்வார், அவரோட பாடிய பாடல்கள் பாவின் இன்னிசை. அவருடைய பாடல்களை இசையோட பாடி அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். உலகத்தில் என்னோட வாழ்நாளை கழிச்சுட்டு இருப்பேன் சொத்தியனால அப்படின்னு சொல்கிறார். தேங்க்யூ. நாளைக்கு 3வது பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.